வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேப்டனாக மாறிய தமிழன் அஸ்வின், போட்டியின் பாதியில் விலகிய ரோஹித் சர்மா, அதிர்ச்சி காரணம். அதாவது தர்மசாலாவில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் 5வது டெஸ்ட் போட்டியில் விளையாடி வந்தது. மார்ச் 7ஆம் தேதி துவக்கிய அந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியானது சுமாராக விளையாடி 218 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக ஜாக் ரவ்லி அவர்கள் 79 ரன்கள் எடுக்க, இந்தியா சார்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 4 விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வால் 57 ரன்கள், ரோஹித் சர்மா 103 ரன்கள், சுப்மன் கில் 110 ரன்கள், தேவ்நாத் படிக்கல் 65 ரன்கள், சர்பரஸ் கான் 56 ரன்கள் என டாப் 5 பேட்ஸ்மேன்கள் 15 வருடங்கள் கழித்து ஒரு இன்னிங்ஸில் 50க்கும் மேற்பட்ட ரன்கள் எடுத்து நல்ல துவக்கத்தை கொடுத்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா 15 ரன்கள், துருவ் ஜுரேல் 15 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாலும் குல்தீப் யாதவ் 30 ரன்களும், பும்ரா 20 ரன்களும் எடுத்தார்கள். அதனால் இந்தியா தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 477 ரன்களை குவித்து அசத்திய நிலையில், இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக சோயப் பசீர் 5 விக்கெட்டுகளையும், டாம் ஹார்லே 2 விக்கெட்டுகளையும், ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். இதனைத் தொடர்ந்து 229 ரன்கள் பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய இங்கிலாந்துக்கு 2வது ஓவரிலேயே பென் டக்வே 2 ரன்களில் அவுட் ஆகி அஸ்வின் அடுத்த சில ஓவர்களில் மற்ற துவக்க வீரர் ஜாக் ரவ்லியை டக்கோட்டாக கிளீன் போல்ட் ஆக்கினார். அதோடு நிறுத்தாத அஸ்வின் அவர்கள் அடுத்ததாக வந்த ஓலி போப்பையும் 19 ரன்களில் அவுட் ஆக்கி ஆரம்பத்திலேயே இங்கிலாந்தின் டாப் ஆர்டரை சரித்தார். இதனால் 36 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என தடுமாறிய இங்கிலாந்துக்கு அடுத்ததாக வந்த நம்பிக்கை நட்சத்திரம் ஜோ ரூட் நிதானமாக விளையாடினார். இருப்பினும் எதிர்புறம் ஜானி பெராட்சோ அவர்கள் அதிரடியாக விளையாடி 3 பவுண்டரி 3 சிக்சர்களை பறக்கவிட்டு சவாலை கொடுத்தார். ஆனால் தன்னுடைய 100வது போட்டியில் மீண்டும் அதிரடியாக விளையாடுவேன் என்று அடம்பிடித்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல செயல்படாத அவரை குல்தீப் யாதவ் 39 ரன்களில் காலி செய்தார். அப்போது வந்த கேப்டன் பென் ஸ்டோக்கை நீண்ட நேரம் விடாத அஸ்வின் அவர்கள் 2 ரன்களில் கிளீன் போல்ட் ஆக்கினார். அதன் காரணமாக 3வது நாள் உணவு இடைவேளையில் 103 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை எடுத்து இங்கிலாந்து இந்தியாவை விட 156 ரன்கள் பின்தங்கி இருந்தது. அதன் பின் இந்தியாவானது இன்னிங்ஸ் வெற்றியை பெற்று மாபெரும் சாதனையை படைத்து உள்ளது. அதே போல இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் முதுகில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஃபீல்டிங் செய்ய களம் இறங்காதது ரசிகர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக பும்ரா அவர்கள் துணை கேப்டன் என்பதால் கேப்டன்சி பும்ராவின் கைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இது குறித்து பிசிசிஐ தரப்பில் முதுகுப்பிடிப்பு காரணமாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஃபீல்டிங் செய்ய களமிறங்கவில்லை என்றும் கூறப்பட்டது. அதே போல பும்ராவுக்கு தமிழன் அஸ்வின் அவர்கள் போட்டியின் இடையே சில டிப்ஸுகளையும் கூறி பும்ராவுக்கு உறுதுணையாக நின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.